In this video, we are going to see about progress metrics. So, metrics in the sense it is a measurement of quality regarding a project. ஒரு ப்ராஜெக்டுடைய குவாலிட்டியை மெஷர் பண்ணுற டெக்னிக் தான் என்ன சொல்கிறோம் மெட்ரிக். ஸோ ப்ராக்ரெஸ் மெட்ரிக் ஒரு ப்ராஜெக்டில் அதனுடைய ப்ராக்ரெஸ்ஸை எப்படி நம்ம மெஷர் பண்ணுறது, எப்படியெல்லாம் நம்ம ஃபார்முலா த்ரூ அவுட் தி ஃபார்முலா ஹவு கேன் வி கேல்குலேட் தி ப்ரோக்ரஸ் ஆஃப் ஒன் ப்ராஜெக்ட், ஒரு ப்ராஜெக்டுடைய ப்ராக்ரெஸை எப்படி நம்ம மானிட்டர் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு ப்ராஜெக்டை நாம் இப்போ லீட் பண்ணி கொண்டு போகிறோம் அப்படின்னா அதை நம்ம ரெண்டு ஆங்கிளில் ட்ராக் பண்ணணும். கண்டிப்பாக இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் வந்து எடுக்கிறோம் அப்படின்னா அதில் ரெண்டு ஆங்கிளில் பார்க்கணும். ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ எஃபோர்ட் போடுறோம், எவ்வளோ ஷெட்யூல் பண்ணுறோம், அந்த ஷெட்யூலிங் டெக்னிக் என்ன டைப் ஆஃப் ஷெட்யூலிங் டெக்னிக் நம்ம அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ ஹவு வெல் த ப்ராஜெக்ட் இஸ் டூயிங் வித் ரெஸ்பெக்ட் டு எஃபோர்ட் அண்ட் ஷெட்யூல். ஸோ நம்ம அப்ளை பண்ணுற எஃபோர்ட் அண்ட் ஷெட்யூலிங் டெக்னிக் பேசிஸில் அந்த ப்ராஜெக்ட் இப்போ எப்படி போய்கிட்டு இருக்கு, இந்த ஆங்கிளில் நம்ம எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டை ட்ராக் பண்ணணும். அண்ட் செகண்ட் திங் இஸ் அந்த ப்ராஜெக்ட் ஒரு ப்ராஜெக்டை நம்ம லீட் பண்ணி கொண்டு போகிறோன்னா என்ன, இட் ஷுட் லீட் டு தி குவாலிட்டி ப்ராடக்ட். ஒரு ப்ராடக்டை அது ஒரு குவாலிட்டியோடு நம்ம கொடுக்கறதுக்காக தான் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுற ப்ராசஸிங் டெக்னிக்கு தான் என்ன சொல்கிறோம் ப்ராஜெக்ட் ஒர்க் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஒரு முழுமையாக ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணோம் அது ப்ராடக்ட்டுன்னு மாறிடும். அது இப்போ அது வரைக்கும் போய்கிட்டு இருக்க அந்த ஒர்க்கை தான் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ இப்போ நான் ஒரு சோப்பு தயாரிக்கிறேன் அப்படின்னா சோப் அப்படிங்கிறது என்னோட ப்ராடக்ட். அதுக்கு நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ், அந்த சோப்பை தயாரிக்கிறதுக்கு நம்ம எடுக்கிற ஸ்டெப்ஸ் தான் என்னன்னு சொல்கிறோம் ப்ராஜெக்ட். ஸோ அது நம்மளோட ப்ராஜெக்ட் ஒர்க். ஸோ அப்போ அந்த ப்ராஜெக்ட் ஷுட் பி குவாலிட்டி பேஸ்டு ஒன் இல்லையா. நம்ம அதுக்கு எடுத்துக்கிற ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கணும், குவாலிட்டி பேஸ்டில் இருந்தால் தான் அதை பேஸ் பண்ணி நம்ம ரிலீஸ் பண்ணுற அந்த ஒர்க்குமே எப்படி இருக்கும், ஒரு பக்கா குவாலிட்டி லீட் பண்ணி கொண்டு போகிற ஒரு ப்ராடக்டாக இருக்கும். ஸோ அப்போ ஒரு ப்ராஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெண்டாவது கவனிக்க வேண்டிய விஷயம் ஃபைண்ட் அவுட் ஹவு வெல் த ப்ராடக்ட் இஸ் மீட்டிங் தி குவாலிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் ஃபார் த ரிலீஸ். ஸோ இந்த ரெண்டு ஆங்கிளில் எப்பயுமே ஒரு ப்ராஜெக்டை we have to track it. ஸோ அப்போ நம்ம ட்ராக் ஆன் பண்ணிக்கிட்டே போக வேண்டியிருக்கும். ஸோ அப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்டில் அதோட ப்ராக்ரெஸை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு நமக்கு ரெண்டு மெட்ரிக் டெக்னிக் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஸ்ட் defect metrics and second one is development defect metrics. So defect in the sense error or fault இல்லையா. ஒரு ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கும்போது மேபி சம் மிஸ்டேக்ஸ் நடக்கலாம் இல்லையா. ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் ஃபால்ட் எரர் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம் டிஃபெக்ட் இல்லையா. ஸோ அப்போ ஒரு ப்ராடக்டுடைய குவாலிட்டியை நம்ம மெஷர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதாவது அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அக்கர் ஆகுதோ அதை பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும் இல்லையா. நான் இப்போ ஒரு சோப்பு எடுக்கிறேன் அப்படின்னா சோப்புடைய குவாலிட்டி எப்படி இருக்குது, அந்த சோப்பு தரமான சோப்பு தானே இல்லையாங்கிறது அதில் நம்ம நடக்கக்கூடிய தவறுகள். மேபி அந்த சோப்பை நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த சோப்பை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது அதில் அழுக்கு சரியாக போகலாம் அப்படின்னா அது ஒரு தவறு இல்லையா. ஸோ அப்போ அழுக்கு சரியாக போகலாம், அதில் ஸ்மெல்லே இல்லை, ரொம்ப அதில் ஒரு ஸ்மெல்லெஸ்ஸாக இருக்குது, அந்த சோப்பு வந்து ஏதோ ஹார்டாக இருக்குது, நல்லாவே நுறவே போகவே மாட்டேங்குது, ஸோ நுரையே இல்லை. எந்த ஒரு சோப்பாக இருந்தாலும் நல்லா ஸ்மெல்லு சோப்பு இவ்வளோ வந்து நல்லா நுரை, அந்த ஃபோம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அந்த நுரை, அதில் வந்து நமக்கு எவ்வளோ தூரம் அழுக்கு போகுது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் ஒரு சோப்போட குவாலிட்டி என்னங்கிறது சொல்லணும். இப்போ அந்த நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அதில் நடக்கக்கூடிய தவறுகளை பொறுத்து அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி என்னங்கிறத நம்ம சொல்ல முடியும் இல்லையா. ஸோ அப்போ ஒரு மெயின் இண்டிகேட்டர் ஆஃப் தி ப்ராடக்ட் வந்து என்னது அதோடைய குவாலிட்டி. ஸோ அந்த குவாலிட்டியை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் இல்லையா. அப்போ அந்த டிஃபெக்டை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம டெஸ்டிங் அப்படின்னு ஒன்று பண்ணுறோம் இல்லையா. ஸோ அப்போ டெஸ்டிங் டீம் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த டிஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஃபர்தராக அதை கேரி ஓவர் பண்ணி கிளியர் பண்ணுறது யாராக இருப்பாங்க, டெவலப்மெண்ட் டீமாக இருப்பாங்க இல்லையா. அப்போது ஒரு ப்ராஜெக்டுடைய ப்ராக்ரெஸ்ஸை நம்ம மெட்ரிக் லெவலில் மெஷர் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம ரெண்டு டெக்னிக் எடுக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் டெஸ்ட் டிஃபெக்ட் மெட்ரிக் அண்ட் செகண்ட் திங் இஸ் டெவலப்மெண்ட் டிஃபெக்ட் மெட்ரிக்ஸ். இல்லை டெஸ்ட் டிஃபெக்ட் மெட்ரிக்ஸ் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா விச் ஹெல்ப் த டெஸ்டிங் டீம் அனாலிசிஸ் ஆஃப் ப்ராடக்ட் குவாலிட்டி அண்ட் டெஸ்டிங். ஸோ ஒரு டெஸ்டிங் டீமில் அவங்க ஒரு டெஸ்டிங் டீமில் இருப்பாங்க இல்லையா சர்டன் மெம்பர்ஸ், அவங்க வந்து ஒரு ப்ராடக்டுடைய குவாலிட்டியை வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு they have to make use of this type of metrics. அவங்க என்ன டைப் ஆஃப் metrics that's nothing but with the help of a formula, with help of some calculation they say lead a certain result. அவங்களுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கும். throughout the result they can justify or they can analyze the product quality. அந்த ப்ராடக்டுடைய குவாலிட்டி அவங்களால சொல்ல முடியும் இல்லையா. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹைட்டு நம்ம எடுப்போமே, இப்போ ஹைட்டை பேஸ் பண்ணி அவங்க குட்டையா இல்லை மீடியமா இல்லை அவங்க வந்து ரொம்ப ஓவர் ஹைட்டாக இருக்காங்களா டாலாக இருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ அப்போ அதில் ஹைட்டுங்கிறது அந்த மெஷர்மெண்ட் இல்லையா. ஸோ அந்த மெஷர்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ரிசல்ட் நம்ம அவங்களுக்கு வந்து கிடைக்கும். குள்ளமானவங்க இல்லை மீடியம் உயரமானவங்க இல்லைனா வந்து ரொம்ப
அதிகமான உயரம் உள்ளவங்க. ஸோ இப்படின்னு நம்ம செர்டன் ரிசல்ட் ஒரு முடிவுக்கு நம்ம வந்து நிறைய டெக்னிக்ஸ் எடுப்போம், கால்குலேஷன்ஸ் பேசிஸில் எடுப்போம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் டிஃபெக்ட் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறது டெஸ்டிங் டீமில் அவங்க வந்து டிஃபெக்டை எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாங்கிறதுக்கு தே யூஸ் திஸ் டைப் ஆஃப் மெட்ரிக்ஸ். அண்ட் தென் செகண்ட் ஒன் இஸ் டெவலப்மெண்ட் டிஃபெக்ட் மெட்ரிக்ஸ் இன் த சென்ஸ் விச் ஹெல்ப் த டெவலப்மெண்ட் டீம் இன் அனாலிசிஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அவங்களுடைய டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸில் என்னென்ன டைப் ஆஃப் இதெல்லாம் நடக்குது, ஸோ என்னென்ன டிஃபெக்ட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற பேசிஸில் அவங்க வந்து டெவலப்மெண்ட்டில் நடக்கக்கூடிய டிஃபெக்டை வச்சு ட்ராக் பண்ணுறதுக்கு தே மேக் யூஸ் ஆஃப் தி டெவலப்மெண்ட் டிஃபெக்ட் மெட்ரிக்ஸ் டெக்னிக். ஸோ இப்போ இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது டெஸ்ட் டிஃபெக்ட் மெட்ரிக்ஸ். ஸோ டெஸ்ட் டிஃபெக்ட் மெட்ரிக்ஸ் அப்படிங்கிறதுல நம்ம ஒரு கேல்குலேஷன் பேசிஸில் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ டிஃபெக்ட்னா என்னன்னு பார்த்தாச்சு இல்லையா. தட் இஸ் எரர், மிஸ்டேக் ஆர் ஃபால்ட் இன் தி ப்ராஜெக்ட் ஒர்க். ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க்கில் நடக்கக்கூடிய மிஸ்டேக்கு, ஃபால்ட்டு, எரர் தான் என்ன சொல்கிறாங்க, டிஃபெக்ட். ஸோ அப்போ ஒரு டெஸ்டிங் டீமில் அவங்க டிஃபெக்டை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நிறைய கேல்குலேஷன் ப்ராசஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டிஃபெக்டை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது, அதுக்கு ஒரு கால்குலேஷன். அந்த டிஃபெக்டை எப்படி ரிமூவ் பண்ணுறது, அதுக்கு ஒரு கேல்குலேஷன். ஸோ பேஸ்ட் ஆன் தட் அதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒரு ப்ராஜெக்டில் எவ்வளோ நம்பர் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் ஒவ்வொரு டைம்லையும் நடக்குது, ஒவ்வொரு டெஸ்டிங் பேஸ்லையும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்க போகிறோம். ஸோ பிஃபோர் தட் ஸோ டிஃபெக்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபெக்ட்ஸ், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிஃபெக்ட்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். ஒவ்வொரு டிஃபெக்ட்டுக்கும் இப்போ நிறைய டிஃபெக்ட்ஸ் நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா எந்த டிஃபெக்டை நம்ம ஃபஸ்ட்டு ஹேண்டில் பண்ணுறது, எந்ததுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது, எதுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, எதுக்கு வந்து ஓரளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு டிஃபெக்டை நம்ம வந்து கிளாஸிஃபை பண்ணணும் இல்லையா. ஸோ கிளாஸிஃபை பண்ணுறதுக்கு we make use of two techniques. One is priority basis and second thing is severity basis. So defect priority means we just put a numbering P1, P2, P3 likewise. So defect severity in the sense S1, S2 and S3 likewise etc. So idhula priority na enna, severity na enna. So priority அப்படினா என்னது, it provides management perspective for the order of defect fixes. So இப்போ நம்ம ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அந்த ப்ராஜெக்ட்ல நம்ம ஏதாவது தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ அந்த தவறுகளில் எதை நான் ஃபஸ்ட்டு பண்ணணும், எதை செகண்ட் பண்ணணும், எதை நான் தேர்ட் பண்ணணும், லைக் அந்த ஆர்டரிங் எந்த டிஃபெக்டோடைய கிளியரன்ஸ் லெவல் என்ன அப்படிங்கிறத நம்ம என்னன்னு சொல்கிறோம், ப்ரையாரிட்டி. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்கை தான் நான் ஃபினிஷ் பண்ணணும், செகண்ட் இந்த ஒர்க்கை தான் ஃபினிஷ் பண்ணணும், தேர்ட் இந்த ஒர்க்கை தான் ஃபினிஷ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சம்மேட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் வந்து நான் எம்சிக்யூ கொஷின்ஸ் படிக்கணும், செகண்ட் 7 மார்க் படிக்கணும், அந்த 7 மார்க்லேயும் யூனிட் 5th யூனிட்டுடையதை படிக்கணும், இல்லை 3rd யூனிட் கொஷின்ஸை படிக்கணும். ஸோ இப்படி நீங்கள் வந்து என்ன கொடுப்பீங்க, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிப்பீங்க இல்லையா. ஸோ தட் இம்பார்ட்டன்ஸ் லெவல் இஸ் நோன் அஸ் ப்ரையாரிட்டி. Severity provides the test team a perspective of the team of that defect in product functionality. ஸோ இந்த ஒரு டிஃபெக்ட் நடக்குது இல்லையா, அந்த டிஃபெக்ட்னால அந்த ப்ராடக்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டியில் ஏதாவது பாதிப்புகள் நடக்கலாம் இல்லையா. அந்த இம்பேக்ட் ஆஃப் தி டிஃபெக்ட் இஸ் நோன் அஸ் சிவியாரிட்டி. அந்த டிஃபெக்டால் நம்மளுக்கு நடக்கக்கூடிய விளைவுகள், ப்ராடக்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி, அதில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ், ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்னன்னு சொல்கிறாங்க, சிவியாரிட்டி. சரிதானா. ஸோ சிவியாரிட்டி இட் இஸ் த எக்ஸ்டென்ட் டு விச் த டிஃபெக்ட் கேன் அஃபெக்ட் த சாஃப்ட்வேர். ஸோ அந்த டிஃபெக்டால் நமக்கு ஏதாவது அஃபெக்ட் ஆகுது அந்த ப்ராஜெக்டில் அப்படின்னா that extension is known as severity. ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஏதோ ஒரு வெப் பேஜ் எடுக்கிறேன் ஓகேவா, என்னோட வெப் பேஜில் லிங்க் இருக்கும் இல்லையா. கண்டிப்பாக நம்ம ஒரு வெப் பேஜ்னு பார்க்க கூகுள்லே நார்மலாக ஏதாவது ஒன்று ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக we can see so many links இல்லையா. ஸோ அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது நான் ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணும்போது they may lead to some other pages. அந்த லிங்க்னால என்ன அர்த்தம், that leads to some other page. அது இன்னொரு இடத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகும் இல்லையா. அப்போ அந்த நான் அதை கிளிக் பண்ணாதான் எனக்கு நடக்கும், அந்த கிளிக் பண்ணுற வரைக்கும் எனக்கு நத்திங் ஹேப்பன் இல்லையா, அதனால ஒன்றுமே நடக்க போகிறது. அப்போ அந்த இடத்துல என்ன அர்த்தம், சிவியாரிட்டி வந்து எனக்கு ஹையாக இருக்குது. சிவியாரிட்டி இன் த சென்ஸ் இம்பேக்ட் ஆஃப் த டிஃபெக்ட். ஸோ அப்போ அந்த கிளிக்குன்னு ஒன்று நடந்துச்சுன்னா மேபி அது எனக்கு தேவையில்லாததாக இருக்கலாம் இல்லை. அந்த கிளிக்கை நான் பண்ணும்போது எனக்கு இன்னொன்று ஓப்பன் ஆகுது. ஸோ அது வந்து அன்வான்ட், நமக்கு வந்து அந்த அன்ரிலேட்டடாக irrelevant-ஆக ஏதோ ஒன்று வந்து எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா that impact. ஸோ that impact is known as severity. இப்போ இந்த இடத்துல சிவியாரிட்டி வந்து எப்படி இருக்குது, ஹையாக இருக்கும். ஆனால் ப்ரையாரிட்டின்னு பார்த்தா லோ தான்.
ஏன்னா அந்த லிங்க்கை நம்ம கிளிக் பண்ணுவோமா பண்ண மாட்டோமாங்கிறது தெரியாது இல்லையா. அது ரொம்ப முக்கியமான லிங்க்குன்னு நம்ம நினச்சாதான் பண்ணுவோம், இல்லை அப்படின்னா விட்டுருவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல ப்ரையாரிட்டி லோ, ஆனால் அதனால நடக்கிற சிவியாரிட்டி ஹை இல்லையா. புரியுதா. ஸோ அப்போ ப்ரையாரிட்டினா என்ன, சிவியாரிட்டினா என்னங்கிறது புரியுதா. ப்ரையாரிட்டினா அந்த டெஃபெக்ட் லெவல் என்ன, ஒவ்வொரு தவறுகளுக்கு நம்ம வந்து அதை கிளியர் பண்ணுற லெவல் என்ன, எந்த டிஃபெக்டை ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுறது, எந்த டிஃபெக்டை ஃபஸ்ட்டு செய்யணும், அந்த மாதிரி நம்ம வந்து அலாட்மெண்ட் ப்ராசஸ், அந்த ஷெடியூலிங் வே, அதான சொல்கிறாங்க ப்ரையாரிட்டி. ஸோ வேறு சிவியாரிட்டி இன் த சென்ஸ் இட் கேன் அஃபெக்ட் that defect can affect the particular project work, particular project functionality, that is known as the severity. ஓகேவா. அப்போ இந்த நம்பரிங், ப்ரையாரிட்டி நம்பரிங் என்னென்ன, சிவியாரிட்டி நம்பரிங் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ப்ரையாரிட்டி லெவலில் 1 2 3 4, லைக் சிவியாரிட்டி லெவலில் 1 2 3 4. ஸோ இப்போ ப்ரையாரிட்டியில் பாருங்கள், ப்ரையாரிட்டி நம்ம 1 அப்படின்னு செட் பண்ணால் என்ன அர்த்தம், ஃபிக்ஸ் த டிஃபெக்ட் ஆன் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. இது நம்ம என்ன கொடுக்குறோம், ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்குறோம். ஃபிக்ஸ் இட் பிஃபோர் த நெக்ஸ்ட் பில்ட். நம்ம அடுத்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இந்த டிஃபெக்டை கிளியர் பண்ணால் தான் நம்மளுக்கு அடுத்த ரிசல்ட்டுக்கு போக முடியும், அடுத்த நம்ம டிஃபெக்ட்டுக்கு கிளியர் பண்ணவே போக முடியும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னா that should be assigned with the priority number 1 இல்லையா. ஸோ அது செகண்ட். 2 priority 2 அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் தி ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி பிஃபோர் த நெக்ஸ்ட் டெஸ்ட் சைக்கிள். நெக்ஸ்ட் டெஸ்டிங் லெவலுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது எனக்கு கிளியர் பண்ணியே தீரணும் அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க, நம்பர் 2 ப்ரையாரிட்டி லெவல். நம்பர் 3 இது வந்து மாடரேட், ஹையர்னு சொல்ல முடியாது, லோயர்னு சொல்ல முடியாது, இன்டர்மீடியட். இட்ஸ் அப் டு டைமிங். அந்த டைமில் நம்மளுக்கு தேவை அப்படின்னா அந்த டிஃபெக்டை கிளியர் பண்ணால் தான் நமக்கு நெக்ஸ்ட் போக முடியும்னு இருக்கும். அந்த டைமிங் பேசிஸில் நம்ம வந்து செட் பண்ணணும் அப்படின்னா that comes under the moderate priority number 3. and last one 4. இந்த டிஃபெக்டை நான் போஸ்ட்போன் பண்ணிக்கலாம், இப்போதைக்கு எனக்கு அது தேவையே இல்லை, எனக்கு நெக்ஸ்ட் கன்சிடரேஷனில் அது வந்தால் பார்ப்போம் அப்படின்னா விட்டுறேன். ஓகே, இல்லை இந்த டிஃபெக்ட் எனக்கு இருக்கிறதுனால பிரச்சனையே கிடையாது, அது பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் இருந்துட்டு போட்டும் ஸோ அப்படின்னு இருக்கலாம். that comes under the level 4. ஏன்னா ப்ரையாரிட்டி 1 2 3. ஸோ இதில் ப்ரையாரிட்டி 1 and 2 comes under high, 3 moderate, 4 lower level. ஓகே. ஸோ இப்போ இந்த ப்ரையாரிட்டியில் பார்த்தோம்னா ஜென்ரலாக எப்படியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா ஹை, லோ, மீடியம். சரிதானா. மாடரேட்டுங்கிறது இங்கே மீடியம், இந்த இடத்துல 4th லெவல் சொல்லியிருக்கோம் இல்லையா, அது வந்து லோ. சரிதானா. ஸோ அப்போ அந்த லோ லெவல் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா அது ரிப்பேர் தான், அந்த ரிப்பேரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வண்டியில் மேபி வந்து எனக்கு ஏதோ ஒரு பார்ட் வந்து ரொம்ப முக்கியமான ஏதாவது ஒன்று உடஞ்சிருக்கலாம், அது இருந்தால் தான் எனக்கு வண்டி ஓடும், இல்லை அது இருந்தால் தான் வந்து எனக்கு ஸ்பீடெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்லாம் இருக்காது இல்லையா. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்க, லோ. ஓகேவா. இதுவே மீடியம், ரொம்ப முக்கியம்னு கிடையாது, அதோட இம்பார்ட்டன்ஸ் குறையவும் கிடையாது, மீடியமாக இருக்குது, நார்மலாக அது இருந்தே ஆகணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா அதெல்லாம் மீடியம் இல்லையா. ஹையர் கண்டிப்பாக அது வந்து முக்கியம், இம்பார்ட்டண்ட் அப்படின்னு இருக்கிறது டிஃபெக்ட்ஸ் எல்லாம் கம்ஸ் அண்டர் ஹை. சரிதானா. தென் சிவியாரிட்டி பேசிஸ். ஸோ சிவியாரிட்டி பேசிஸில் நம்பர் 1. ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா நம்பர் 1ல் ப்ராடக்ட் கிராஷஸ் ஆர் ஃபெயிலியரிங் மே அக்கர் இன் ஹையர் வே. ஸோ ரொம்ப அதிகமான லெவலில் என்னோட ப்ராடக்ட் ஃபங்க்ஷனாலிட்டியோ என்னுடைய ப்ராடக்டோடைய கிராஷஸ்னால் பாதிப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டியவே அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் தான் என்ன சொல்கிறாங்க, ப்ரையாரிட்டி 1, சாரி சிவியாரிட்டி 1. ஸோ அது 2 unexpected error condition or a functionality not working. ஸோ எதிர்பாராத விதமாக ஏதாவது எரர் வந்தாலோ இல்லை அதனுடைய ஃபங்க்ஷனாலிட்டி ஒர்க் ஆகாமல் போகுது அப்படின்னா அந்த சிவியாரிட்டி கம்ஸ் அண்டர் நம்பர் 2. நம்பர் 3 இது மைனர் ஃபங்க்ஷனாலிட்டி. ஓகேவா. இது வந்து ரொம்ப எனக்கு என்ன சொல்கிறது, ரொம்ப முக்கியமான ஒர்க் கிடையாது, மைனர் ஃபங்க்ஷனாலிட்டி அஃபெக்ட் ஆகலாம், அப்போ அந்த மாதிரி சிவியாரிட்டி நம்பர் 3. ஸோ வேறஸ் நம்பர் 4 காஸ்மெட்டிக் இஷ்யூ அண்ட் நோ இம்பேக்ட் ஆன் தி யூசர். இதில் இம்பேக்ட் வந்து ரொம்ப கிடையாது அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ எல்லாமே இதில் வரும், நம்பர் 4. ஸோ இப்போ இதில் ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்த சிவியாரிட்டி நார்மலாக என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி நம்பரிங் இல்லாமல் சொல்லணும் அப்படின்னா கிரிட்டிக்கல், மேஜர், மாடரேட், மைனர், காஸ்மெட்டிக். ஓகேவா. கிரிட்டிக்கல், மேஜர், மாடரேட், மைனர், காஸ்மெட்டிக் சிவியாரிட்டி. இது டைப்ஸ் ஆஃப் சிவியாரிட்டி. ஸோ பேஸ்ட் ஆன் நம்பரிங் அப்படின்னா 1 2 3 4. ஸோ 1 and 2 வந்து அன்எக்ஸ்பெக்டட் எரர்ஸ் ஒரு மேஜர் ஃபால்ட் மே அக்கர், ஃபங்க்ஷனாலிட்டி வந்து சுத்தமாக ஒர்க்கே ஆகாது அப்படிங்கிறது. நம்பர் 3 அப்படின்னு பார்த்தோன்னா மைனர் ஃபங்க்ஷனாலிட்டி இஸ் ஃபெயிலிங், ஏதாவது ஒரு மினிமம் இம்பேக்ட் உள்ள ஒர்க் ஏதாவது அஃபெக்ட் ஆகலாம். நம்பர் 4 அப்படின்னு பார்த்தோன்னா நோ இம்பேக்ட், ஸோ எந்த ஒரு விளைவுகளுமே அதில் இருக்காது.
ஸோ இதுவே சிவியாரிட்டி டைப்ஸ் பேசிஸில் சொல்லணும் அப்படின்னா கிரிட்டிக்கல். ஸோ கிரிட்டிக்கல் அப்படின்னா இந்த தப்பு நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதில் மேஜர் கரப்ஷன் ஆஃப் டேட்டா இருக்கும். ஸோ கரப்ஷன்னா லாஸ் ஆஃப் டேட்டா, அதில் அந்த டேட்டா வந்து அதிகமாக வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சரிதானா? ஸோ த டிஃபெக்ட் தட் ரிசல்ட் இன் டெர்மினேஷன் ஆஃப் தி கம்ப்ளீட் சிஸ்டம். ஒரு மொத்த சிஸ்டமே டெர்மினேட் ஆகிற அளவுக்கு நமக்கு ஒரு டிஃபெக்ட் நடக்குது அப்படின்னா அதெல்லாம் கிரிட்டிக்கல் சிவியாரிட்டி. சரிதானா? மேஜர் இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஒரு கம்ப்ளீட் சிஸ்டமே வந்து ஸ்டாப் ஆகிற அளவுக்கு ஒரு தவறு நடக்கலாம், இல்லை ஏதாவது ரொம்ப முக்கியமான டேட்டா கரப்ட் ஆகி நமக்கு அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஓவராக வந்து ஃபுல்லாகவே இதாகிடலாம். ஸோ அப்போ மேஜருக்கும் கிரிட்டிக்கலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ரெண்டுமே என்ன சொல்கிறோம், ஒரு சிஸ்டமே கம்ப்ளீட்டாக அதோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு குவிட் பண்ணுற அளவுக்கு அதில் வந்து ஒரு மேஜர் டிஃபெக்ட் நடக்குது அப்படின்னா அது எல்லாமே கிரிட்டிக்கல் மேஜர்னு சொல்கிறோம். இப்போ இந்த ரெண்டுக்கு என்ன வேரியேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரிட்டிக்கலில் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷனே இருக்காது. ஸோ இதுக்கு வந்து அன்யூசபிள் ஃபங்க்ஷனாலிட்டி ஃபெயிலியர். ஸோ இதில் வந்து அதில் நடக்கிற ஃபெயிலியர்ஸை நம்ம வந்து அடுத்து ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்காது. வேறஸ் மேஜரில் பார்த்தோம்னா there is an alternative method, so which is an acceptable one. ஸோ அதில் வந்து கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்டெப், ஆல்டர்னேட்டிவ் ஸ்டெப்பு வந்து அங்கே கொடுத்துருப்பாங்க இன் மேஜர் சிவியாரிட்டி. வேறஸ் மாடரேட் அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா the doesn't result in termination. அந்த டிஃபெக்டால் அந்த ப்ரியாரிட்டியில் நடக்கிற டிஃபெக்ட்ஸ் லெவலில் நமக்கு வந்து என்ன நடக்காது, டெர்மினேஷன் வந்து நடக்காது. ஆனால் ஒரு சில ப்ராடக்ட் வந்து இன்கரெக்டாக இருக்கும். ஒரு சில ப்ராடக்டுடைய ஃபங்க்ஷனாலிட்டி இன்கரெக்ட் ஆர் இன்கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் மே அக்கர் இன்கம்ப்ளீட்டட் வே. ஸோ அப்போ அந்த சிவியாரிட்டி லெவலில் நம்மளுக்கு வந்து கிடைக்கிற ரிசல்ட் வந்து இன்கரெக்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா இன்கம்ப்ளீட் ஒர்க்காக இருக்கலாம், இல்லைனா இன்கன்சிஸ்டன்ட் இன் த சென்ஸ் நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்டிவேஷன் வந்து நடக்கும். அதோடைய ரிசல்ட்டை நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியாது, இதுதான் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற சிவியாரிட்டி மாடரேட். வேற மைனர் அப்படின்னா that doesn't result in termination and doesn't damage the usability of the system. ஸோ அப்போ அதில் வந்து நமக்கு சிஸ்டமும் அடிபட்டு போகாது, மேஜரான ஒர்க்கும் நம்மளுக்கு அடிபட்டு போகாது, டிசைர் ரிசல்ட்டை நம்ம வந்து அந்த இடத்துல லீட் பண்ணி கொண்டு போயிடலாம். அப்போ அந்த மாதிரி ஒரு டிஃபெக்ட் நடக்குது அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வர சிவியாரிட்டி மைனர் அப்படிங்கிறது சொல்லலாம். ஓகேவா? காஸ்மெட்டிக் இன் த சென்ஸ் நம்ம ஒரு ப்ராடக்டோடைய என்ஹான்ஸ்மெண்ட் டைமில் அந்த ப்ராடக்டில் நடக்கிற சேஞ்சஸ்னால ஏதாவது டிஃபெக்ட் நடக்குது அப்படின்னா தட்ஸ் ஆர் ஆல் கம்ஸ் அண்டர் தி காஸ்மெட்டிக் சிவியாரிட்டி. ஓகேவா? இது வந்து சிவியாரிட்டி டைப்ஸ் பேசிஸில் பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி கிரிட்டிக்கல், மேஜர், மாடரேட், மைனர் அண்ட் காஸ்மெட்டிக்கில் சொல்லலாம். வேறு நம்பரிங் லெவலில் சொல்லணும்னா 1, 2, 3, 4. ஸோ 1 and 2 comes under higher, 3 and 4 comes under lower, medium. ஓகே, மீடியம் அண்ட் லோ. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ப்ரையாரிட்டி ப்ளஸ் சிவியாரிட்டி இந்த ரெண்டை வச்சு தான் ஒரு ப்ராடக்டுடைய ப்ராக்ரஸ் என்ன, அந்த டிஃபெக்டோடைய அந்த வே ஆஃப் அக்கரன்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஹை ப்ரையாரிட்டி, லோ சிவியாரிட்டி. எப்படி? ஹை ப்ரையாரிட்டி, லோ சிவியாரிட்டி அப்படின்னா என்ன? ஹை ப்ரையாரிட்டி நம்ம அந்த இடத்துல நடக்கிற மிஸ்டேக்கை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். லோ சிவியாரிட்டினா அதனால் நமக்கு வந்து அதிகமாக பாதிப்பு இருக்காதுன்னு அர்த்தம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா நம்ம இப்போ ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கீங்க. சைட்டில் எடுத்தோடனே உங்களோட டைட்டில் ஆஃப் தி அப்ளிகேஷன் கொடுக்குறீங்க. அந்த அப்ளிகேஷன் அந்த ப்ராடக்டுடைய தலைப்பு கொடுக்குறோம். சரிதானா? நம்ம எடுத்துக்கிறது ஒரு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணி ரிலீஸ் பண்ணுறீங்க. ஓகேவா? சாஃப்ட்வேர் வெப்சைட் இல்லையா? இப்போ நான் சொன்ன வெப்சைட். இப்போ வெப்சைட்டில் வந்து மேஜராக அந்த டைட்டில் பேஜில் ஏதாவது மிஸ்டேக் நடக்குது அப்படின்னா அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஹை ப்ரையாரிட்டி. இல்லை கண்டிப்பாக அந்த இடத்துல ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்து நம்ம விட்டுறக்கூடாது அப்படியே இல்லையா? அந்த சைட்டை ரெஃபர் பண்ணுற எல்லாருமே வந்து அப்போ அதை தப்பாக நினைப்பாங்க இல்லையா? கம்பெனி நேம் வந்து மாறலாம் இல்லை? ஸோ அப்போ அது வந்து நமக்கு ஒரு தப்பான இம்ப்ரெஷனை க்ரியேட் பண்ணிடணும் நம்ம கம்பெனி மேலே இல்லையா? ஸோ அப்போ அது ஹை ப்ரையாரிட்டி. ஆனால் லோ சிவியாரிட்டி இந்த என்னோட அந்த டைட்டில் மாறுறதுனால உள்ள எதுவும் ஒர்க்கு மாதிரி இருக்க போகிறது இல்லை இல்லையா? அது வந்து யூசர் லெவல் மிஸ்டேக், கிரியேட்டர் லெவல் மிஸ்டேக். டெவலப் பண்ணும்போது அவங்க சம்பை மிஸ்டேக்குன்னு அவள் பண்ணியிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ அது ஹை ப்ரையாரிட்டி அண்ட் லோ சிவியாரிட்டி. சரியா? அந்த மாதிரி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஒர்க்கெல்லாம் சொல்லலாம். ஹை சிவியாரிட்டி அண்ட் லோ ப்ரையாரிட்டி. சரிதானா? ஸோ அப்போ லோ ப்ரையாரிட்டி ஒர்க் நமக்கு அந்த டிஃபெக்டால் ரொம்ப மேஜராக எந்த இம்பேக்டும் இருக்காது. ஹை சிவியாரிட்டி ஆனால் அதோடைய பாதிப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அந்த டைம் வந்து அந்த டிஃபெக்ட் எனக்கு தேவையில்லை, ஆனால் மேபி அதனால் எனக்கு சிவியாரிட்டி அதிகமாக இருக்கலாம் அப்படிங்கிறது. சரிதானா? மேபி இப்போ வந்து ஒரு பேஜை நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் சொன்னேன், ஒரு பேஜை நான் கிளிக் பண்ணால் அது நடக்கலாம். ஒரு பேஜை கிளிக் பண்ணுறதுனால
அதை லீட் பண்ணி கொண்டு போகிற இன்னொரு பேஜில் ஏதாவது மிஸ்டேக்குனா நடக்கலாம். அப்போ அந்த பேஜை நான் கிளிக் பண்ணுறது மேபி கம்பல்சரின்னு சொல்ல முடியாது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் கான்டாக்டர்ஸ் அப்படின்னு வச்சுருக்கேன்னா என்னோட பேஜில் எல்லாருமே கான்டாக்டர்ஸை பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணால் மேபி அதோட லிங்க் நான் கொடுக்காம கூட விட்டுருக்கலாம் இல்லையா. அது வந்து லோ ப்ரையாரிட்டி ஆனால் ஹை சிவியாரிட்டி. அது மேபி அதை கிளிக் பண்ணி பார்த்துட்டாங்கன்னா கான்டாக்டர்ஸில் வந்து என்ன வரும், எம்டி பேஜாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அது நம்மளுக்கு வந்து அந்த டைம் வந்து ஹை சிவியாரிட்டி இல்லையா. ஆனால் லோ ப்ரையாரிட்டி ஒர்க் எல்லாருமே அந்த கான்டாக்டர்ஸை கிளிக் பண்ணி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகே. ஸோ அண்ட் தென் லோ ப்ரையாரிட்டி அண்ட் தென் லோ சிவியாரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. சரிதானா. ஸோ இப்போ லோ ப்ரையாரிட்டி அண்ட் லோ சிவியாரிட்டி அப்படின்னு வச்சுட்டோம்னா ஸோ எனி ஸ்பெல்லிங் இஷ்யூஸ். ஸோ இது மேபி வித்தின் இன்சைட் ஆஃப் யுவர் வெப்சைட். ஸோ நம்ம வெப்சைட்டுக்குள்ளே போக போக ஏதாவது ஒரு லைனில் மேபி மிஸ்டேக் நடந்திருக்கலாம். ஸோ உள்ளே போக போக தான் தெரியும் இல்லை. எல்லாருமே வந்து உள்ளே போய் பார்ப்பாங்களா சொல்ல முடியாது. லோ ப்ரையாரிட்டி அண்ட் லோ சிவியாரிட்டி ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். சார் திஸ் ஆர் ஆல் தி ரிகார்டிங் ப்ரையாரிட்டி அண்ட் சிவியாரிட்டி. ஏன்னா ஒரு டிஃபெக்டை நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வி ஷுட் நோ அபவுட் ப்ரையாரிட்டி அண்ட் சிவியாரிட்டி. சரிதானா. ஸோ சிவியாரிட்டி ப்ரையாரிட்டினா என்னன்னு சொல்லியிருக்கோம், த ஆர்டர் ஆஃப் தி ஃபிக்ஸஸ் லெவல் ஆஃப் தி டிஃபெக்ட்ஸ். அந்த டிஃபெக்டை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், லெவல் பை லெவல். அந்த லெவலிங் ஆர்டரிங்க்கு பேர் தான் சொல்கிறோம் ப்ரையாரிட்டி. சிவியாரிட்டி இன் த சென்ஸ் இட் இஸ் த எக்ஸ்டென்ட் டு விச் த டிஃபெக்ட் கேன் அஃபெக்ட் தி டோட்டல் சாஃப்ட்வேர் ஆர் டோட்டல் ப்ராடக்ட். ஓகே, டோட்டல் ப்ராஜெக்ட் ஒர்க். ஓகேங்களா. ஸோ அப்போ ஜென்ரலாக டிஃபெக்டோடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது. டிஃபெக்ட் கிளாசிஃபிகேஷன் எக்ஸ்ட்ரீம் லெவல் அப்படின்னு அர்த்தம். கண்டிப்பாக அந்த டிஃபெக்டால் ப்ராடக்ட் வந்து கிராஷ் ஆகாமல் போகும், யூஸ் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிடும். இதை கண்டிப்பாக நம்ம உடனே அதை கிளியர் பண்ணியே ஆகணும். அப்படின்னா எக்ஸ்ட்ரீம் லெவல். கிரிட்டிக்கல்னா என்ன சொல்லியிருக்கோம், பேசிக் ஃபங்க்ஷனாலிட்டி ஆஃப் த ப்ராடக்ட் நாட் ஒர்க்கிங். ஸோ அடிப்படையான விஷயமே ஒர்க் ஆகாமல் போகலாம். நெக்ஸ்ட் டெஸ்ட் சைக்கிள்குள்ளே அந்த ஒர்க்கை நம்ம கிளியர் பண்ணி ஆகணும். இம்பார்ட்டண்ட். ஸோ இது வந்து நம்மளோட ப்ராக்ரஸ் ஆஃப் த டெஸ்டிங்கை வந்து அஃபெக்ட் பண்ணாது. அடுத்தடுத்து நம்ம டெஸ்டிங் மூவ் பண்ணிகிட்டே போகலாம். ஆனால் கண்டிப்பாக நாங்கள் ப்ராடக்ட் வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகாமல் போகலாம். தட் கம்ஸ் அண்டர் தி இம்பார்ட்டண்ட். மைனர்னா என்னது, நோ இம்பேக்ட் ஆன் தி டெஸ்ட் டீம் ஆர் கஸ்டமர்ஸ். இதனால எந்த இம்பேக்டும் நடக்க போகிறதில்ல. டைமிங் எந்த டைமிங்கில் தேவைப்படுதோ அந்த டைமில் அந்த டிஃபெக்டை கிளியர் பண்ணிப்பாங்க. காஸ்மெட்டிக் இந்த சென்ஸ் இது ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். மைனர் இர்ரிடன்ட். ஸோ அப்போ இந்த ஒர்க் வந்து கண்டிப்பாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. இது இல்லாமல் கூட இந்த டிஃபெக்ட் இருந்தால் கூட பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம போய்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கலாம். அப்படின்னா தீஸ் கம்ஸ் அண்டர் தி காஸ்மெட்டிக். தீஸ் ஆர் ஆல் ரிகார்டிங் தி டிஃபெக்ட் அண்ட் டிஃபெக்ட் கிளாசிஃபிகேஷன், ப்ரையாரிட்டி ப்ளஸ் சிவியாரிட்டி டைப்ஸ். தட்ஸ்